பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கும் இந்தியாவில் ஏற்கனவே நடைபெற்ற பயங்கரவாத சம்பவங்களுக்கும் பழிதீர்க்கும் வகையில் இந்தியா மே 7ஆம் தேதி நள்ளிரவில் ஏவுகணைகள், குண்டுகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியது. இதில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்புகளின் நிலைகள் அழிக்கப்பட்டன. பாகிஸ்தானின் முருட்கேவில் இந்தியா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட சேதம் குறித்த புதிய வீடியோ வெளியாகியிருக்கிறது. நேற்று அதிகாலை இந்தியா ஏவிய 4 ஏவுகணைகளால் முருட்கேவில் லஷ்கர்-இ-தொய்பாவின் முகாம் தரைமட்டமானது. ஒரு நிமிட இடைவெளியில் அடுத்தடுத்து 4 ஏவுகணைகளை வீசி முருட்கேவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் லஷ்கர் அமைப்பு செயல்பட்டு வந்த கட்டடங்கள் இடிந்து சேதமடைந்தன. அதேபோல முசாஃபராபாத்தில் உள்ள லஷ்கர்-இ-தொய்பா இயங்குதளமும் இந்தியாவின் ட்ரோன் தாக்குதலில் சுக்கு நூறாகியிருக்கிறது. அங்குள்ள சவாய்நலா கேம்ப் இந்தியாவிற்குள் தீவிரவாதிகளை அனுப்பும் தளமாக செயல்பட்டு வந்த நிலையில் இந்திய தாக்குதலில் அந்த கட்டடங்கள் உருக்குலைந்தன. இதனிடையே மற்ற கட்டிடங்களை தவிர்த்து பயங்கரவாத முகாம்களை மட்டும் இந்தியா தாக்கி அழித்ததை விளக்கும் செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளன. பகவல்பூர், முர்கே உள்ளிட்ட இடங்களில் மக்களின் எந்த கட்டமைப்புக்கும் சேதம் இல்லாமல் துல்லியமாக நடத்தப்பட்ட தாக்குதலை உறுதிப்படுத்தும் வகையில் படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன.